பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ வல்லமை இந்த மாதத்தின் முதல் வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளை காண செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைத்துக் கொண்டு வந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கிறார். எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்வம் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீர் என்றும் ராஜா. நம்மை பாடுவதால் என்ன தோல்வி இல்லை, நம்மை துதிப்பதினால் என்னில் கூடவே இல்லை. ஹல்லேலூயா. அவளை பாடுகிற வேளையில் நமக்கு தோல்வி என்பது இல்லை, அவளை துதிப்பதினால் நமக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. சேர்ந்த நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால்
எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் யோசிப்பேன். அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜனங்களை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜனங்களை வரவழைத்தீர். நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் யோசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் யோசிப்பேன். அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்ம உயர்த்துகிற ஆண்டவர். இந்த வருடத்தின் துவக்கத்துல நான் கொண்ட திட்டங்கள் எல்லாம் சிறிதான திட்டங்கள், நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள், பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. இருந்து உயர்த்துகிற ஆண்டவர், ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருத்தங்கள் பசிதாக மேற்பட்டாலும் விசுவாசம் கேடதும் ஒருபோது விழுந்து போகாது. ஹalleluya. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளிலத்தில் நீ என்றும் ராஜா. ஹalleluya. உம்மை பாடுவதால் எனக்கு தோல்வி இல்லை, துதிப்பதினால் எனக்கு குறைவே இல்லை. ஹalleluya. நிறைவு தருகிற தேவனிடத்தில் போய் நிற்கல, நிறைவை தருகிற கர்த்தரிடத்தில் வந்து நிற்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஹalleluya. சத்துருவை மிதிக்க போகிறோம், இயேசுவின் செயற்கொடி ஏற்ற போகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. எங்கள் ஓயாமல்
ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா ஓசன்னா ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஹalleluya ஹalleluya ஓயாமல் துதிக்க போகிறோம் காலமெல்லாம் பாட போகிறோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை கரங்களை தட்டி ஹalleluya சத்துருவை முதிக்க போகிறோம் நீதி அடங்க போகிறார்கள் ஹalleluya இயேசுவே ஜெயிக்க போகிறார் இந்த வருடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார் ஹalleluya ஆண்டவர் சொல்றாரு நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டே இரு நீயோ கரங்களை அசைத்து பாடிக்கொண்டே இரு நீயோ என்னை உயர்த்தி கொண்டே இரு நீ ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் துதிக்க செய்ய தொடங்கினார்கள் சத்துருவின் கிரியைகள் வெட்டுண்டு விழுந்தது ஏனென்றால் சர்வ லோகாதிபதி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாட 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 ஓசன்னா 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 என்று துதிக்க 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 எரிகோ மதில் இடிந்து விழுந்தது போல கர்த்தர் இடிய செய்ய போகிறார்
கர்த்தர் எழுப்பி நிற்க செய்ய போகிறார். ஜெயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ஹalleluya. சத்துருவின் கிரியைகளை அவர் முறியடிக்க போகிறார். இயேசு ஜெயமாய் மாற்றி ராஜரிகம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை நீ உயர்த்த 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 உனக்கு மேன்மையை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹalleluya. சேர்ந்த பாடலை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜா ராஜா ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜா எழுந்து நின்று சத்துருவை மிதிக்க போகிறோம். எதிரி அடங்க போகிறான். ஹalleluya. ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அந்த பூச்சி என்ன செய்வோம் கவனிக்கணும். ஹalleluya. ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அந்த பூச்சி என்ன செய்வோம்? காலால மிதிப்போம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கினவர். அதே தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சர்ப்பத்தின் மேலும் ஹalleluya அரச பூச்சிகளின் மேலும் நடந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவை மிதிப்பாய், எதிரி அடங்க போகிறான், இயேசு ஜெயிக்க போகிறார். ஹalleluya. பாடுகிற வேளையில சத்துருவை ஒரு காலை தூக்கி மிதிப்போம். ஹalleluya. ஒரு காலை தூக்கி சத்துருவை மிதிப்போம் சொல்லும்போது சத்துருவை மிதிப்போம். ஹalleluya. எதிரி அடங்குவான், இயேசு ஜெயிக்க போகிறார். ஹalleluya. சத்துருவை மிதிப்பாய், ஆண்டு இது. சாபங்களை நமக்காக சுமந்து தீர்த்த ஒரு ஆண்டு இது. வேதனையை மாற்றுகிற இந்த ஆண்டு இது. நமக்கு புது பலனை கொடுக்கிற ஆண்டு இது. ஹalleluya. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு கொஞ்சம் இருக்கிற இந்த பலத்தோடு போ. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பலத்தை வைத்துதான் அவர் பெரிய பலனை கொடுக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஹalleluya. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு,
நீயும் கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 பாடுவோம். சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கும்படியாக, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உட்காருவோம். ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய இந்த வருடமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. என் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் வீட்டிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எங்கே போனாலும், வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும், எந்த இடத்துல நான் போனாலும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என் மேல் கர்த்தர் தங்க செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே ஆசீர்வதிக்கப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் வரும் பகைஞர்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகிறார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு எதிராக வரும் பகைஞர்கள் எல்லாம், எனக்கு கொடுக்கிற மனிதர்கள் மத்தியில் வரக்கூடிய வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் பலன் என் கர்த்தராகிய இயேசு, என் ஆரோக்கியம் என் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. இனி நான் ஒருபோதும் ஆசீர்வதிக்காமல் இருக்க போகிறது அல்ல. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வருடங்கள் முழுவதும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் பாட I
நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நிச்சயம் யாரால? மனுஷர்களால் அல்ல, என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் தேவனால் நான் தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என் வீட்டில் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் கடந்து செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இனி எனக்கு எதிராய் வரக்கூடிய ஒரு பகைஞனும் என்னிடத்தில் வந்து எதிர்த்து நிற்க போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் என் கோட்டையாய் இருக்கிறார். கர்த்தர் என் துருகமாய் இருக்கிறார். என்னை ஆளுகை செய்கிற தேவன் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவர், குறைகள் எல்லாம் தீர்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வருடத்துல துவக்கத்துல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் பயங்கள், திகழ்கள், வேதனைகள், பாவ கிரிகள் ஏதாகிலும் இருக்குமானால் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். மாற்ற விரும்புகிறார். தேற்றிடும் தெய்வம், திடனை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அபிஷேகநாதர், அச்சரமாய் இருக்கிறவர், நம்மை மீட்கும் பொருளாக நம்ம மீட்டிருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே
ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன் அருகில் நின்று உன்னை தேற்றுகிற ஆண்டவர், உன் அருகில் நின்று உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார், உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவர் ஹalleluya யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். ஹalleluya 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 ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாக, படுத்துறங்கி விழுத்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஓ ஹalleluya. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஹalleluya ஹalleluya. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். தேவ பிரசன்னம் படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நீர செய்பவர் நீதான். கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நீர செய்பவர் நீதான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா
தேவன் உமக்கு தானே. கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக தேடி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு நிம்மதி தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னை நீர் கண்டீரே, என் கண்ணீரை துடைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் நீதியின் தேவனாய், எனக்கு வெற்றியின் வேதனாய், என்னை பிரகாசிக்கிற தேவனாய், என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் நீர் என்னை தேடி வந்தவர். நீர் என்னை தேடி வந்தவர், நீர் என்னை தேடி வந்தவர். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையினால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழை பாட இன்றும் என்றும் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்தவரே. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரில் முழங்கால் படித்து வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையினால் அவரை வர்ணிக்க முடியாதவர், ஓயாமல் உம்மை போற்றப்படுகிற சேனைகளின் தேவனாகிய எல்லா ஆய்களும் திறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்த 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 பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தருடைய புகழை நான் பாடும்படியாக என் நாவுகளில் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் நாவுகளினாலே கர்த்தர் வைத்திருக்கிறார். என் நாவுகளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓயாமல் அவரை பாட பாட பாடுவதற்கு என் நாவுகளை கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் என்றும் மாறாத தேவன். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பா, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நான் பார்க்கும்படியாக என் கண்களினாலே நான் பார்க்கணும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் உலாவுகிறதை என் கண்கள் பார்க்கணும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை அசைகள் உண்டு பண்ணுகிறதை எல்லா கரங்களை தட்டி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை
உள்ள தேவன், அந்த உலாவிக் கொண்டிருக்கிற அதே தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் வந்து நிற்கிறார். உன் பட்சத்தில் வந்து நிற்கிறார். ஓ ஹalleluya, உன் பட்சத்தில் வந்து நிற்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஓ ஹalleluya, நம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக, நம்முடைய கண்களினால் அவரை காண உதவி செய்வாராக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விலகாத பிரியாத அவருடைய சமூகம், ஓ ஹalleluya, நிரந்தர சுதந்திரத்தை கொடுக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வேறொன்றும் வேண்டாம்ப்பா, வேறொன்றும் தேவையில்லை, வேறொன்றும் போதுமானது அல்ல. ஏனென்றால் அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு போதுமானவர், அவரே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். வேறு ஒன்று நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர் இருந்தால் போதும். எல்லா ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். வர செய்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் அர்ப்பணித்த வண்ணமாய், ஓ ஹalleluya, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உன் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. எங்கும் உலாவுகிற தேவன், எங்கள் மத்தியில் கர்த்தர் இடைப்பட்டதற்கான சோதனம் நீரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது தெரியுங்களா உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? யாத்ராகமமா? ஆதியாகமம். ஆதியாகமம். சூப்பர், கை தட்டுங்க அவங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வசனத்தை வாசிங்களே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும். எந்த சந்ததிக்குள்ள? நம்முடைய சந்ததிக்குள். சொல்லு, ஏன் சந்ததிக்குள். கையை இங்க. ஏன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வாசிங்க ஜாதிகளும் ஜனங்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. இந்த சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவனோடு நாம் என்ன பண்ணணும்? ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சத்தம், அவரோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவு. ஹalleluya, ஹalleluya. தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவன் நம்மை ஒரு உடன்படிக்கையாக, ஒரு உறவாக நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்யும்படியாக விரும்பியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆனாலும் பேழைக்குள் பிரவேசிங்கள். ஹalleluya. இந்த ஒரு உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கும்போது
நாளும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். இதற்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கையை ஒரு மனிதனோடு கர்த்தர் செய்கிறார். அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். தேவனுடைய கண்கள் அவன் மேல் கண்டதினால அந்த மனுஷனை கர்த்தராகிய தேவன் அழைப்பிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிறப்பை கண்டவர்கள், பார்த்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்த சீஷர்கள் அவர்கள் எல்லாம் கண்டு பார்த்ததை விட நாம் எல்லாம் காணாதவைகள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத, பார்க்காத ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவனாக வர முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலோமோன் என்கிற ஒரு மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கர்த்தராகிய தேவன் சாலோமோன் என்று அழைக்கிறாரு. அவனுக்கு தெரியல யார் அழைக்கிறான், யார் கூப்பிடுகிறான் என்று அவனுக்கு தெரியல. ஒரு முறை கூப்பிடுகிறார், ஆனால் அவனுக்கு தெரியல. 2 முறை கூப்பிடுகிறார், அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லை. 3ஆம் முறை கூப்பிடுகிற வேளையில அந்த ஊழியக்காரன், ஏலி என்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று அவன் உணர்கிறான். அதற்கு ஏலி சொல்லுகிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், மாத்திரம் சொல்லு. இதோ அடியேன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லு என்று ஏலி என்ன செய்கிறார்? சாலோமோன் இடத்துல சொல்லுகிறார். அந்த சத்தத்தை அவன் கேட்கிற வேளையில சாலோமோன் சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிற வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களுடைய செவிகளை கர்த்தர் திறக்கும்படியாக செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்கள் செவிகளை திறக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இதைத்தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தேவன் அவனை அழைக்கிறார். சத்தம், அந்த சத்தத்தில் வல்லமை உள்ளது, அந்த சத்தத்தில் கம்பீரம் உள்ளது, அந்த சத்தத்தில் தேவ மகிமை உள்ளது. ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா, நாம் போய் என்னதான் தேவனுடைய வார்த்தையை போய் சொன்னாலும், சொல்லி சொல்லி அவர்களை அழைத்தாலும் ஒரு கிரியைகளும் செயல்படாது. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்தால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை அழைக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் ஒரு மனுஷன் மேல் கண்டது என்றால் அந்த மனுஷன் முழுமையாக ஏற்றுக்கொள்வான் கர்த்தரை. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் என்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளாய் கடந்து செல்கிறது. அந்த வார்த்தையில் வல்லமை உள்ள வார்த்தையா இருக்கிறபடினாலே அநேக விதமான நம்முடைய இருக்கக்கூடிய இடங்களில் அநேக விதமான சத்தங்கள் நம்முடைய காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிலது வேறு வேறு இடங்களை எதையோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில ஏதோ ஒரு சத்தம் நம்முடைய காதுகளில் வந்து விழுகிறது என்றால் நம்மால் என்ன செய்ய முடியாது? அவைகளை அறிந்து கொள்ளவும் முடியாது, அவைகளை பகுத்தறிந்து கொள்ளவும் முடியாது. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்.
உன்னோடு நான் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய செவியை எனக்கு சாய்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்காக என்ன பண்ண, வந்து எனக்காக அமர்ந்திரு, என் சத்தத்தை நீ கேளு, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். நீ கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் நீ பாக்கியவான். அந்த பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உன்னோடு உறவாடும்படியாக, உன்னோடு என்ன செய்ய வேண்டும், பேசும்படியாக கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன? அவளோடு ஒரு உறவு, அவளோடு ஒரு உறவை வைக்கும்படியாக கர்த்தர் இந்த வருடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதைதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்கிறார். அவன் எந்த விதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானோ என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வர முடியுமா? சத்தத்தை கேட்டு வர முடியுமா? வர முடியாது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டு அவன் குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறான்? வருகிறான். வர முடியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல் கர்த்தர் ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார், அந்த தேசத்திற்கு அழைப்பிக்கிறார். அப்படின்னா நாம் கடந்து செல்வோமா? ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் தள்ளப்படுவோம். அப்பா அம்மாவை எப்படி விட்டு போகிறது, சொந்த பந்தத்தை எப்படி விட்டு போகிறது, உறவுகள் எல்லாம் எப்படி விட்டு போவது என்று பலவிதமான குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்படுகிற வேளையில அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உடனேயே கீழ்ப்படிந்து, அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்புக்கு பாத்திரமான நான் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட்டு வருகிறான். விட்டு வருகிறவனை கர்த்தர் கைவிடுவாரா? அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத தேவன் அவனை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அவனை அழைத்து உடன்படிக்கை அவர் செய்தபடினாலே அவர் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணல்களைப் போலவும் உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுகிறார். உன்னை கர்த்தர் குடும்பத்திலிருந்து வேர் பிரித்து உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீ அர்ப்பணிக்கப்படும் பொழுது உன்னை அழைத்த தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், அவருடைய கண்கள் உன்மேல் கண்டதினால உன்னை பெரிய ஜாதியாக்க, பெரிய இடத்தில் கொண்டு போய் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபித்து போடுவேன். எல்லாம் அதிகாரத்தையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஏன் இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கணும்? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவரோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால எல்லாம் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அதே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கையான ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால் நம்மை தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும், நீ செழித்து இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியாக, ஆனாலும் உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நோவாவுடைய காலத்தில் ஒரு பேழையை அநேக தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும், ஆனால் இந்த குடும்பத்தை கர்த்தராகிய தேவன் ஒரு உடன்படிக்கையினால ஒரு உறவை கொள்ளும்படியாக இந்த குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேழைக்குள் நோவாவை என்ன செய்கிறார்? இதையெல்லாம் செய்ய இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமான பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ போய் சொல்லு இந்த ஜனங்களுக்கு, என்னை குறித்து போய் சொல்லு. ஆனால் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நோவாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவமான கிரியைகளை செய்தபடினாலே இந்த ஜனங்களை நான் அழிக்கும்படியாக திட்டமிடுகிறேன். நோவாவே, நீ ஒரு பேழையை என்ன செய், உண்டு பண்ணு. இந்த பேழைகளுக்குள்ளாக ஜோடி ஜோடியான எல்லா மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் என்ன செய்ய, பேழைகளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக அவ்வளவு பெரிய ஒரு பேழை என்ன செய், உண்டு பண்ணு என்று கர்த்தராகிய தேவன் ஒரு பேழையை நோவாவுக்கு கர்த்தர் செய்யும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜோடி ஜோடியான எல்லா மிருகங்களையும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தத்தோடு பிரவேசிக்க செய்கிறார். நோவாவுடைய கண்கள், நோவான் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்தது, கண்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசுடைய நாமத்தை புரிந்து கொண்டவர்கள், இயேசு இவர்தான் வல்லமை உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டவர்கள். அந்த குடும்பத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஏன்னா அல்லேலூயா, அந்த பேழைக்குள் பிரவேசிப்பதில் கூட ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், என்னால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு பேழையாக நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு பேழையாக என்ன செய்கிறார், ஒரு குடும்பம் குடும்பமாய், ஒரு குடும்பம் குடும்பமாய், ஒரு கப்பல், ஒரு கப்பலை போல, ஒரு சிறிய கப்பல் போல என்ன செய்கிறார், அதில் கர்த்தர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோடு உடன்படிக்கை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார், நடந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த பேழைக்குள் கர்த்தராகிய தேவன் பிரவேசித்த அதே தேவன் நோவாவுடைய காலங்கள் முடிந்த பிறகு ஆபிரகாமுடைய காலத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கக்கூடியதான வசனமாகிய காரியங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் ஒரு சத்தமாய் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவே, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும்
உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசமா? ஹல்லேலூயா. ஸ்தாபிப்பேன், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி. அன்று கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த அதே தேவனாகிய கர்த்தர் அந்த சந்ததியிலிருந்து தலைமுறை 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 தலைமுறையாய் அவர் ராஜரிகம் செய்ததினால ஹல்லேலூயா, நம்முடைய ஜெனரேஷனுக்கு பின்பதாக பார்க்கப்படும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத சந்ததி, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் உங்களை விசாரிக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். உங்களை விசாரித்து நடத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி, பலுக செய்கிற நாள், பலுக்கத்தின் பெருக்கத்தின் ஆண்டு இது. உன் குடும்பங்கள் விருத்தி அடையக்கூடிய நாள் இது. ஹல்லேலூயா. மிகவும் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். எந்த ஜாதிகளை? கிறிஸ்துவின் ஜாதிகளை. கர்த்தராகிய நாள், கர்த்தராகிய இந்த நாளில அநேக ஜாதிகள் மத்தியில, அநேக ஜனங்கள் மத்தியில உன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் முழுவதும், ஜாதிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வருடங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் பிள்ளைகள் ராஜாக்களுடைய பிள்ளைகளாய் மாறப் போகிறார்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி, ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் ராஜா விட்டு பிள்ளைகளாய் மாறப் போகிறார்கள். ராஜா விட்டு சந்ததிகளாய் மாறப் போகிறார்கள். நான் வறட்சியை கண்ட நாள் அல்ல, என் பிள்ளைகள் ராஜா விட்டு ராஜா விட்டு ராஜா விட்டு பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என் சந்ததி மாறும், என் குடும்பங்கள் மாறும். ஏனென்றால் கர்த்தர் என்னொன்று பண்ணின அவருடைய உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்மேல் கண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்ற போகிறார்கள், தோன்றுவார்கள். வரக்கூடிய ஜெனரேஷனா இருந்தாலும், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனா இருந்தாலும், இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? ராஜா விட்டு கன்று குட்டிகள் போல துள்ளி குதித்து ஆடி சந்தோஷிக்க போகிறது. உன் குடும்பங்கள் எல்லாம் தளர்ச்சி அடைய போகிறது. உன் குடும்பங்கள் எல்லாம் மேன்மையை காண போகிறது. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் நீரூற்றுள்ள பாதையில என்னை நித்தமாய் 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 கனி தரும் மரங்களை போல என்னை செழித்து நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? என்ன செய்ய போறாங்க? அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பிள்ளைகள் எல்லாம் தோன்ற போறாங்க. உன் சந்ததிகள் எல்லாம் அப்படியே மாற போகிறது. உன் கண்களினால நீ பார்த்து 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 பூரிப்பு அடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி, நான் தான் தேவன், நான் தான் கடவுள். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எந்த உயரத்தில் போனாலும் அந்த உயரத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன்.
உனக்கு மேன்மையை கொடுத்த அந்த தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை ஒரு அஸ்திபாரத்தை என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாய் என் உடன்படிக்கை குடும்பத்தோடு இருக்கும், உங்களோடு இருக்கும். அந்த உடன்படிக்கை ஒருபோதும் மாறவே மாறாது. விசுவாசிப்பீர்கள் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் 22:18 படியாக அவர் சொல்லியிருக்கிறார். உன் சந்ததிகளுக்குள் அநேக ஜாதிகளுக்குள் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா நம்முடைய உடன்படிக்கை யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். சந்ததிகள் ஜாதிகள் மத்தியில் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரோடு உடன்படிக்கை இருக்கணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் தேடி வரும். அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டது குறைந்து போகாது. ஹல்லேலூயா. குறைந்து போகவே போகாது. அவர் உடன்படிக்கை பண்ணினதுதான் ஒருபோதும் மாறாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதே ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வாதமாய் மாற விரும்புகிறேன். நான் ஆசீர்வாதத்தோடு நிலைக்க விரும்புகிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன். சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிற வேலையில் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பவித்ராக்கு நீ என்ன பண்ண? நீ ஆசீர்வாதமாக இருக்கிறல, அவர்கள் என்ன பண்ண? ஒரு சாபத்தை போடு அப்படின்னு சொன்ன போட்டுருக்கிற போடக்கூடாது. உன் வாயினால எதை அறிக்கையிடுகிறாயோ அதுவே உனக்கு பலிக்கும். கர்த்தர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். நீ எவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி ஆசீர்வதிக்கிறாயோ அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல தங்கும். ஹல்லேலூயா. நீ எவர்களை ஆசீர்வதிக்கவே கூடாது என்று நீ சபித்து விடுகிறாயோ அந்த குடும்பம் சபித்ததாகவே இருக்கும். உன் நாவினால என்ன செய்கிறாரே? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் நாவினாலே மற்றவர்களை வாழ வைக்கவும் முடியும், மற்றவர்களை கொல்லவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவரோடு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை வல்லமை உள்ள உடன்படிக்கை. நீ அவர்களை ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், சபித்தால் சபிக்கப்பட்ட வாழ்க்கையோடு என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அதனால நாவினாலே பேசப்படும் பொழுது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. முட்டா பயல, நோய் இருக்கா,
அறிவு இருக்கா? என்ன வேலை செய்யற நீ? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, இல்லை லாங்கே கிடையாது. நீ என்ன பண்ண போற? அப்பன மாதிரி தான் வேலை செய்ய போற. இதெல்லாம் நீ வாயினாலே அறிக்கையிட 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 பிள்ளை என்ன பண்ணும்? என்ன ஆகும்? அதுபடியே தான் நடக்கும். என் பிள்ளையை என்ன பண்ணணும்? என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், என் பிள்ளை அநேகரை காட்டிலும் நல்ல ஞானமுள்ள பிள்ளையாய் வளரும். அல்லேலூயா. என் பிள்ளை அநேகருக்கு என்ன பண்ணும்? சாட்சி உள்ள பிள்ளையாய் மாறும். என் பிள்ளை என்ன பண்ணும்? நல்ல படிக்கும், நல்ல படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகும். நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாயோ, ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பிள்ளையை கனம் பண்ணுகிறாயோ, அந்த அளவுக்கு என்ன பண்ணும்? பிள்ளை வளரும். அல்லேலூயா. பிள்ளை என்ன பண்ணலாம்? கண்டிக்கலாம். திரும்ப எடுத்து என்ன பண்ணலாம்? பிள்ளைய கண்டிக்கலாம். ஆனா சாபத்தை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் உடைய வாயினால அறிக்கை இடவே கூடாது. அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு வளரணும் அப்படின்னா தாயிடக்கூடிய வார்த்தைகள் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். என்னென்ன பேசிட்டு இருக்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிட்டு இருக்காரு. அதன்படியாகவே ஆகக்கடுவது என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அதனால என்ன பண்ணக்கூடாது? வாயினால அறிக்கை பண்ணக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்யும் பொழுது வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்கிறார். கொடுக்கிற வேளையில உன்னை நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், சபித்து போடுவேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் தான் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு வித்தாகிலும் முளைக்கப்படும். அந்த வித்து தான் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமே, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆபிரகாமே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைப்பேனோ? மறைக்க மாட்டார். என்ன செய்வாரு? எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னா, வானத்தினுடைய நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவுக்கு தேவனால் பிறப்பிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. ஆனா பூமியில் இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த வானத்தை எண்ண கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், அல்லேலூயா, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால், அந்த அளவுக்கு எண்ண கூடுமான அளவுக்கு, எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு உன்னை என்ன பண்ண போகிறேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததி முழுவதும் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை எண்ணவே முடியாது. அல்லேலூயா. கடல் கிட்ட போகும்போது நடக்கிற வேலையில மண்ணெல்லாம் என்ன பண்ணோம்? நடக்க முடியாது. அந்த சிறிய சிறிய ஒரு மண்ணை எண்ணவே முடியாது. கற்களை எண்ணலாம், அப்புறம் எதை எண்ணலாம்?
எல்லாத்தையும் எண்ணலாம், ஆனா மண்ணை என்ன பண்ண முடியாது, எண்ணவே முடியாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மண்ணாவது கொஞ்சம் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும், எண்ணலாம். ஆனா மணலை அவ்வளவு சிறிய சிறிய மண்ணா இருக்கும், மணலா இருக்கும். அவைகளை பிடிப்பதற்குள்ளாக என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். அதை காட்டிலும் அந்த மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் எண்ண முடியாத அளவுக்கு நான் பெருக்கத்தை கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சந்ததியாய் ஆபிரகாமுக்கு இட்ட அதே ஆசீர்வாதம் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக கரங்களை உயர்த்தி, என் சந்ததி, என்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணல்களைப் போல பெருகவே பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு இட்ட அதே ஆசீர்வாதம் எனக்கு இந்த நாளில நிறைவேறுவதாக. கரங்களை உயர்த்தி, நிறைவேறுவதாக, நிறைவேறப்படுவதாக, நிறைவேற்றப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 26 4ஆம் வசனம். ஆபிரகாம் யாருடைய சொல்லுக்கு, கர்த்தருடைய சொல்லுக்கு ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பண்ணி தருவேன், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. தேவனோடு ஒரு உடன்படிக்கை அவர் வைக்கப்படும் பொழுது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறான், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான். நாம் என்ன செய்கிறது இல்லை, நாம் என்ன செய்கிறது இல்லை. இந்த காதலை கேட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு இந்த டோரை தாண்டி போகிறதுக்குள்ள என்ன ஆயிடும், திருப்பி என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. இங்கிருந்து வெளியே போகிறதுக்குள்ள என்ன ஆயிடும், மொத்தம் மறந்து போயிடும். வெளியே போயிட்டா சுத்தமா ஏதோ போனேன், ஏதோ சொன்னாங்க, ஏதோ கேட்டேன், ஆனா அங்க போய் என்னத்தை கண்டேன், ஒண்ணுமே காணல, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அதே பல வாழ்க்கை தான், அதே பழைய வாழ்க்கை தான். ஓட மீன் ஓட ஒரு மீன் ஒரு மளவும் காத்திருக்குமா கொக்கு அப்படின்ற மாதிரி என்னதான் வார்த்தைகளை கேட்டு இருக்கிற வேலையில பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு வார்த்தையும் கொத்தி 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 எடுக்கிறான். அப்படின்னா கொத்தி கொத்தி எடுக்கல, இருக்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்றான், நல்ல தூக்கத்தை கொடுத்து காதை என்ன பண்றான், அடைக்கிறான். போகிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பண்ணி விட்டுறான், தூண்டி விட்டுறான். திடுக்குன்னு ஒரு சத்தம் வரும்போது மொத்தம் என்ன ஆகிடும், மறந்து போயிடும். 10th எக்ஸாம் எழுதும்போது இவதையெல்லாம் டபாடபா டபாடபா டபா என்ன பண்ண போகணும், படித்ததெல்லாம் மறந்துடுமோ 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 போய் உட்கார வேலையில் பார்த்த கொஸ்டினை பார்த்த உடனே என்ன ஆகிடும், மறந்து போயிடும். இருக்கிறதெல்லாம் மொத்தமாக என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அது மாதிரி
என்னதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டாலும் போறதுக்குள்ள என்ன ஆயிடும்? மறந்து போயிடும். ஹல்லேலூயா. போறதுக்குள்ள மறந்து போயிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அவர் பண்படுத்தணும். இருதயத்துல என்ன பண்ணணும்? பண்படுத்தி, உருவாக்கி, நிலைப்படுத்தி, சீர்படுத்தி உன் இருதயத்திற்குள்ளாய் விதைக்கப்பட அந்த விதையானது வளரணும். அந்த விதையானது வளரணும். அது வளர்ந்து என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? பலனை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பலன் பெற்ற நீங்க மற்றவர்களுக்கு பலன் உள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு 18:26-4 ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான்? நடக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செயல்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணணும்? செயல்முறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். அதை நீ நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் தேவன் யார் என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களிடத்துல போய் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், அதே ஆசீர்வாதம் உனக்குள்ளாய் தேவன் கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது யோபு செய்கிறான். அவனுக்காக செபிக்காம அவனுடைய நண்பர்களுக்காக செபிக்கும் பொழுது முதலாவது அவனுடைய வியாதியை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்புவதை விட்டு என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீ எப்பொழுது மனப்பூர்வமாய் விரும்புகிறாயோ முதலாவது உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னை தேடி வரும். நீ போய் தேடி வேண்டி அலைய வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லை. தானாகவே ஒரு வழிவாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் வழிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் எல்லாவற்றையும் கர்த்தர் விரும்ப வேண்டிய காரியத்தை அவன் செய்கிறான். தேவன் விருப்பப்படாத காரியத்தை விட்டு விலகுகிறான். எல்லாவற்றையும் கர்த்தர் தேவன் இயேசு 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 என்று அவன் அறிக்கையிட்டபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, அவன் விசுவாசித்தபடினால் அவனுக்கு எல்லாம் ஆயிற்று. தேவனை சாட்சி கொடுக்கிறார். அவன் விசுவாசம் உள்ள தகப்பன், விசுவாசம் உள்ள பிள்ளை, விசுவாசம் உள்ள சந்ததி இது என்று தேவனை என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தினாலே உண்டாக்கி அவர் கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 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 அவரே நமக்கு பலன். அவரே நமக்கு பலன். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத பலன் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். உலகத்துல பார்க்கிறீங்க அப்படின்னா உலகத்தில் அநேக செய்திகள் கேட்கிறோம். அநேக செய்திகளை கேட்டு துக்கித்து கலங்குகிறோம். ஹல்லேலூயா.
உலகத்துல அநேக செய்திகள் எல்லாம் பார்த்து என்ன பண்றோம், நம்ம புலம்பலம். இப்படி பண்ணிட்டானே, என்ன ஆயிடுச்சு தெரியலையே, நல்லா தானே இருந்தான், திடீர்னு மறித்துட்டானே. ஒரு தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன் இல்லை. குடும்பங்களில் ஒரு பிரச்சனை வருகிற வேளையில அதை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு பலன் நம்மிடத்தில் இல்லை. ஒரு சகிப்பு நம்மிடத்தில் என்ன இல்லை. குடும்பம்னா பிரச்சனை வருமா வராதா? எதனால வருது? ஒன்று புரிந்து கொள்ளுகிறதுனால, சரியாய் புரிந்து கொள்ளாததுனால வரும். இரண்டாவது பண பிரச்சனையினால வரும். மூன்றாவது என்ன வரும்? எந்தெந்த பக்கமோ நம்மால உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டு, வெளி இடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு. அவைகளின் மத்தியில நீ எப்படி பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்? உன்னால ஒரு விதத்தில் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அவைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு வேதமும் கர்த்தராகிய தயவும் தான். ஹல்லேலூயா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை சம்பாதி. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவார்? என்ன செய்வார்? புத்தி உள்ள மனைவி, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்யணும்? வீட்டை கட்டணும். செங்கலை வச்சு வீட்டை கட்டுறது இல்ல, சிமெண்ட்டை வச்சு வீட்டை கட்டுறது இல்ல, கொத்தனாரை வச்சு வீட்டை கட்டுறது இல்ல. எல்லா விதத்திலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா நிந்தைகளிலும், ஹல்லேலூயா, பணம் இருக்கும், இல்லாம போகும். வறட்சி இருக்கும், ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். எதுவா இருந்தாலும் புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வார்? புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவார்? ஸ்ட்ராங்காய் கீழே அஸ்திபாரம் போட்டு மேலே எழுப்பி 10 மாடி கட்டுகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? கீழே என்ன பண்ணணும்? கீழே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா போடணும். அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டும் பொழுதுதான் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தை பார்த்து ஏளனமா பேசக்கூடியவர்கள் பேசுவார்கள். அவைகளையும் என்ன பண்ணணும்? சகிக்கணும். நம்மையே குறை சொல்லுவார்கள், அவைகளையும் என்ன பண்ணணும்? சகிக்கணும். நம்மை பற்றி புறம் பேசுவார்கள், பேசட்டும். உன்னை குறித்து ஒரு மனுஷன் எவ்விதத்திலும் ஒரு குறையும் பேசல அப்படின்னா உன் வாழ்க்கை இன்னும் எங்க இருக்கு? கீழேயே இருக்கு. உன்னை குறித்து எப்போ பேசப்படுகிறார்களோ நீ ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சிருக்கிறன்னு அர்த்தம். உன்னை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு படியாய் தாண்டி தாண்ட உன்னை என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதே ஆபிரகாம் தான், அவனுடைய வாழ்க்கையில வறட்சி ஒன்று வந்தது, பசி என்று ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. மலடி என்கக்கூடிய சூழ்நிலையை அவன் என்ன செய்கிறான்? வேதனையினால அடைகிறான். ஹல்லேலூயா. வேதனை தானே பிள்ளை இல்லை அப்படின்னா எத்தனாவது வயதில் ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறாரு? எத்தனாவது வயதில் பிள்ளையை கொடுக்கிறாரு? கர்ப்பம் செத்து போயிடுச்சு அவருடைய மனைவிக்கு. செத்து போன கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனைகள், பசி, வறட்சியான பூமியாய் மாறிற்று. கர்த்தரை விட்டு போனானா? கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை விசுவாசித்தான்.
அவன் என்னை நம்பினான், அவன் என்னை முழுமையாய் அங்கீகரித்தான். என்ன பிரச்சனை? பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில பிரச்சனைகளை வருகிற வேளையில பவுல் அதை தான் சொல்லுகிறான், என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வந்தாலும் அவருக்கு சோத்திரம், தாழ்வு வந்தாலும் அவருக்கு சோத்திரம், பசி வந்தாலும் அவருக்கு சோத்திரம், பஞ்சங்கள் வந்தாலும் அவருக்கு சோத்திரம். எது என் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு நன்மையானவைகள் வந்தாலும் சரி, தீமையான காரியங்கள் வந்தாலும் சரி, நான் அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கிறதுனால அவருடைய அன்பை ஒருபோதும் என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தினாலே உண்டாக்கி, அவன் ஆபிரகாமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததியாய் இந்த நாளில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. எதை குறித்து நீ கலங்கி கொண்டு போய் நிற்கிறாய்? எதை குறித்து நீ அங்கலாய்த்து பட்டு கொண்டிருக்கிறாய்? என் வாழ்க்கை இந்த 2026 நாளாவது துளிரடைய செய்யுமா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உங்களை பார்த்து, உன்னை பார்த்து, உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை பார்த்து, உன் கண்ணீருக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தையானது, நீ பயப்படாது, எதை குறித்தும் கலங்காது, எதை குறித்தும் புலம்பாதே, எதை குறித்தும் நீ வேதனை அடையாது, நீ பயப்படாதே என்று சொன்னாலே போதும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன், பயப்படாதே. நான் இருக்கிறேன், பயப்படாது. நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாது. நான் உனக்குள் இருக்கிறேன், பயப்படாது. உனக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், நான் பெரியவராய் இருந்து பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன், விரும்பிட்டேன், செயல்பட போறேன், செயல்படுத்த போகிறேன். ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை விட, உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின தேவன் எனக்குள் இருக்கிறார். உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார். பரலோகத்தில் அவரை தேவ தூதர்கள் ஓயாமல் போற்றப்படக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என் இருதயத்தில் எனக்குள் இருக்கிறார். அப்படின்னா அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணின அந்த உறவு எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய ரத்தம் எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய ஜீவன் எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய வரங்கள் எனக்குள்ளா இருக்கிறது. அவருடைய கனிகள் எனக்குள்ளா இருக்கிறது. தேவ வார்த்தை எனக்குள்ளா இருக்கிறதுனால நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னில் இருந்து பலப்படுத்துவார். எனக்குள் இருந்து அவர் நிலைப்படுத்துவார். நான் சோர்ந்து போனாலும் எனக்கு சோர்வை கொடுக்காத தேவன் என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எவருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை என் மேல இருக்கு அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்காமல் அவர் விடுவாரா? நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் என் பேரை பெருமைப்படுத்துவார். பெருமைப்படுத்துவார். சூர்யாவா பெருமைப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு நீ முழுமையாய் அர்ப்பணிக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். கேடகம்னா என்ன? கேடகம் ஒரு கேடகம் மாதிரி அமர்ந்துட்டு இருக்கோம். காற்று என்னதான் அடிச்சாலும், என்னதான் புயல் அடிச்சாலும் ஒரு சேதமும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அவர் நமக்கு கேடகமாக, அவருடைய செட்டை நம்மை மூடுகிறது. கேடகம் கூட என்ன பண்ணும்? இரும்பெல்லாம் என்ன பண்ணிடும்? அடிச்சு தள்ளிட்டு போயிடும்.
ஆனால் அவருடைய செட்டை நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா. மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா பலன், மகா தேவன். அதான் பாடுறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே என்றெல்லாம் பாடுறோம். அவர் வானாதி வானவர் கொள்ளாதவர். ஹல்லேலூயா. மகா பெரிய பலனாய் இருக்கிறவர். மகா சேனையா. எனக்கு யாரு இல்லைன்னு நினைக்கிறியா? என் பட்சத்துல யாரு இல்லை என்று புலம்புறியா? எனக்கு யாருமே இல்லை என்று அழுதுறியா? முன்பட்சத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவர் இருக்கிறேன் என்று நீ அறியாமல் இருக்கிறது என்ன? ஏன் அறியல? நான் உன் தேவன், உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை தாயின் கருவில் தோற்றுவதற்கு முன்பதாகவே உன்னை கண்ட தேவன். உன்னை கைவிட்டு விடுவேனோ? விட்டு விலக்கி போய்விடுவேனோ? உன்னை மறப்பேனோ? மறந்து போவேனோ? ஆபிரகாமே, நான் உன்னை மறப்பேனோ? உன்னை நான் மறக்காத தேவன் நம்மை இந்த நேரத்தில் மறக்காத தேவனாய் இருக்கிறார். மகா பெரிய பலனானவர், மகா கோட்டையானவர். ஹல்லேலூயா. நம் பட்சத்தில் அவர் நிலைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு யாரு இல்லை என்று ஒருபோதும் புலம்பாத. ஹல்லேலூயா. அநாதி தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், கோட்டையாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார், தஞ்சமாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார். அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று வண்ணமாய் ஆபிரகாமு கிட்ட அதே ஆசீர்வாதம் கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் 2 பேருக்கு வருகிறது. ஒன்று ஈசாக்குக்கு வருகிறது, 2வது யாக்கோபுக்கு வருது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தேன், இதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமு கிட்ட அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதே ஆசீர்வாதம் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அதே ஆசீர்வாதம் அடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் ஜெனரேஷன் தொடர்ந்தாலும் அன்று இடப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். ஆக இதைதான் மோசே என்ன செய்யலாம்? கெஞ்சி கேட்கிறான். இதுதான் எலியா கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதம் மோசே கெஞ்சி கேட்கிறான். நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, நீர் எனக்கு தாங்கப்பா என்று கெஞ்சி கேட்கிறான். இப்போது 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் சந்ததிக்குள் அநேக ஜாதிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே, இப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. கெஞ்சி ஆண்டவருக்கு நேராக ஓ ரபா லபா ஷாக்கா ரியா ஹத்து நால ரபா எவி ரீமா நால ரபு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்ப விரும்புகிறார். பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தோடு நீர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. கெஞ்சி உங்கள் சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆசீர்வதிங்க. நான் இதுவரை பார்க்காத ஆசீர்வாதம் என் கண்களினால நான் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், என் கண்கள் பூரி படையணும். சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா நீங்க கேட்கக்கூடிய சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கப்படணும். நீங்க கூப்பிடக்கூடிய சத்தம் பரலோகத்திற்கு எட்டப்படணும். ஓ ஹல்லேலூயா. சத்தம் உயரட்டும்.
ஹalleluya. இந்த சத்தானம் போதாது. ஹalleluya, ஹalleluya. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைக்கப்பட்டது. அசை உண்டு பண்ணணும். எங்க 2-3 பேர் கூடு மத்தியில இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். சேனையா இருக்கிறார், சேனையா இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். வரக்கூடிய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படணும். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ஆண்டவருடைய சந்ததியை மாற்றும்படியாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. வந்தவர்கள் வந்த விதமாய் போகாதபடிக்கு கர்த்தர் இன்னும் பெருக்கத்தின் ஆண்டாய், பெருக்கத்தின் வருஷமாய் நன்மையினால மறுபடி சூட்டுவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக நன்மையினால முடிசூட்டப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அப்படியாய் கர்த்தனை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஒரு பாடமாக கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் வந்திருக்கக்கூடிய யாவரும் மேலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்லும்படியாக அன்புடன் கேட்கிறேன். ஹல்லேலூயா.